வரலாற்றுல சில இடங்கள் வரப்படத்துல சும்மா ஒரு பெயரா மட்டும்தான் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த இடம்தான் உலகத்தோட மொத்த தலைவிதியையும் மாத்தி எழுதுற இடமா மாறும். அந்த மாதிரி ஒரு இடம்தான் கிரீன்லாந்து. பனிப்போர் காலத்துல உலகம் அழியாம தப்பிச்சதுக்கும் இந்த இடம்தான் காரணம். இனிமே உலகம் அழிய போகுதுன்னா அதுக்கும் இந்த இடம்தான் காரணமா இருக்க போகுது. வருடம் 2026 ஜனவரி மாதம். யுக்ரைன் போர், தைவான் பிரச்சனை, மத்திய கிழக்கு கலவரம்னு உலகம் ஏற்கனவே பட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து, அதாவது வட துருவத்திலிருந்து ஒரு புது புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகத்தையே அதிர வைக்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும், விலைக்கு கொடுத்தா சரி, இல்லன்னா நாங்க வேற வழியில எடுத்துப்போம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இது என்னங்க புது கதை? 21ஆம் நூற்றாண்டுல ஒரு தனி நாட்டை இன்னொரு நாடு மிரட்டி வாங்க முடியுமா? இது என்ன காய்கறி கடையா இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸா? வெறும் பனிக்கட்டி தானே அங்க இருக்கு. அதுக்கு ஏன் அமெரிக்கா, சைனா, ரஷ்யான்னு 3 வல்லரசுகளும் அடிச்சுக்கிறாங்க? உண்மையில அங்க பனிக்கு அடியில என்ன பொதிஞ்சிருக்கு? 1960ல அமெரிக்கா பனிக்கடியில கட்டின அந்த ரகசிய நகரம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏன் சைனா கிரீன்லாந்துல விமான நிலையம் கட்ட முயற்சி பண்ணாங்க? அதுக்கு அமெரிக்கா ஏன் பதறி போய் தடுத்தாங்க? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி 1940களிலிருந்து 2026 வரை நடந்த ரத்தம் உறைய வைக்கும் சம்பவங்களை ஒரு டைம் டிராவல் செஞ்சு பார்க்க போறோம். இது கிரீன்லாந்தின் கதை மட்டுமல்ல, இது எதிர்கால உலக அதிகாரத்தின் கதை.